அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. மசோதாக்களை நிறுத்தி வைத்தது தவறானது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த கோப்புகளுக்கு உத்தரவு வழங்க கால நிர்ணயம் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கா? விரிவான விவரங்கள். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் வாதத்தின் பொழுது தமிழக அரசு முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளையும் கிட்டத்தட்ட பெரும்பாலான கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஏற்று கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வழக்கின் மீதான வாதத்தின் பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் என்பது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நீண்ட காலம் ஆளுநர் இது போன்று நிறுத்தி வைப்பதோ அல்லது காலம் தாழ்த்துவதோ கூடாது. எனவே எந்த முடிவாக இருந்தாலும் அதனை எடுப்பதற்கு ஆளுநருக்கு ஒரு கால நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போல ஒரு மசோதா இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் பட்சத்தில் அதனை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது. அதன் மீது ஆளுநரே முடிவெடுக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகள் தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தது. கிட்டத்தட்ட தமிழக அரசு அந்த கேட்ட கோரிக்கைகள் அனைத்துமே தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நிச்சயமாக நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மசோதா முதல் முறை நிறைவேற்றப்பட்டு இரண்டாவது முறையாக அனுப்பப்படும் பட்சத்தில் ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை. அதன் மீது அவரே முடிவெடுக்கலாம். ஒருவேளை முதலில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாவிற்கும் இரண்டாவதாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாவிற்கும் ஏதேனும் வேறுபாடுகள் இருந்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் ஆளுநரே முடிவெடுக்க வேண்டும். இந்த ஒரு கோரிக்கையும் தமிழக அரசினுடைய கோரிக்கையாக இருந்தது. இரண்டாவதாக ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும். அதை நீதிபதிகள் தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது ஆளுநரினுடைய அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் கால நிர்ணயம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்த நிலையில் அதற்கும் தற்பொழுது நீதிபதிகளே பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு மசோதாவை ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக ஆளுநர் முடிவெடுத்து விட்டால் 1 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். அவ்வாறு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவில்லை, அவரே முடிவெடுப்பதாக இருந்தால் 3 மாதங்களுக்குள் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை நீதிமன்றம் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதி பரிபாலனம், அதாவது அந்த எல்லைக்குட்பட்டு மறு ஆய்வு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒருவேளை அவ்வாறு ரிவ்யூ செய்ய முடியும், அதாவது மறு ஆய்வு செய்ய முடியும் என்றால் எந்த எல்லை வரை சென்று மறு ஆய்வு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதற்கும் நீதிபதிகள் பதிலளித்திருக்கிறார்கள். அதாவது எந்த முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் அது அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டு அதில் வழங்கப்பட்டுள்ள சரத்துகளினுடைய அடிப்படையிலேயே ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு எந்த விதமான விருப்ப உரிமையும் இல்லை. அதாவது அவர் நினைப்பது போன்று எதுவும் அவர் நடந்து கொள்ள முடியாது. எந்த விருப்ப உரிமையும் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் என்பவர் உதவி மற்றும் ஆலோசனையின் பேரில் கட்டாயமாக செயல்பட வேண்டும். அந்த ஆலோசனை மற்றும் உதவி என்பது மாநில அரசினுடைய ஆலோசனை மற்றும் அறிவுரைப்படி மட்டும்தான் ஆளுநர் செயல்பட வேண்டும். மேலும் 10 மசோதாக்களை கிடப்பில் போட்ட ஆளுநருடைய செயல்பாடு என்பது சரியல்ல என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மாநில அரசினுடைய அறிவுரை மற்றும் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பது ஏற்கனவே இந்த பஞ்சாப் மாநில வழக்கிலும் நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருந்த நிலையில் மீண்டும் அதையே நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மாநில அரசினுடைய அறிவுரைப்படிதான் ஆளுநர் செயல்பட முடியும். அவருக்கென்று எந்த விதமான தனித்த விருப்பமும் கிடையாது. மாநில அரசினுடைய ஆலோசனை மற்றும் அறிவுரைப்படிதான் அவர் செயல்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய இந்த கோரிக்கை என்பதாவது மசோதாக்கள் மீது ஆளுநர் கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய விஷயம் தொடர்பாக தமிழக அரசிற்கு இன்றைய தினம் ஒரு சட்ட ரீதியான மிகப்பெரிய வெற்றியானது கிடைத்திருக்கிறது. அதில் ஆளுநர் என்பவர் காலம் சொல்லாமல், அதாவது எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவர் அதனை நிறுத்தி வைப்பதற்கு
ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் ஒன்று எதுவும் கிடையாது. நிராகரிப்பதாக இருந்தாலும் அதற்கு ஒப்புதல் அளிப்பதாக இருந்தாலும் ஆளுநர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் இரண்டாவதாக நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் தெளிவாக கூறியிருக்கிறது. முன்னதாக சட்டப்படி அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்புல வாதிடப்பட்ட நிலையில தற்போது தன்னிச்சையாக செயல்பட மாநில ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் இந்த கோப்புகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கக்கூடும் மதியழகன்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி பார்த்தால் ஆளுநர் உடனடியாக இந்த மசோதாக்களுக்கு உடனடியாக அவர் ஒப்புதல் அளித்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அதைத்தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்பாக அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது தொடர்பான வழக்கில் இன்னும் நாம் பார்த்தோம். அதாவது பொன்முடிக்கு அளிக்கப்பட்ட தண்டனை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது. அதைத் தொடர்ந்து அமைச்சராக பதவியேற்பதற்கு ஆளுநரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் ஆளுநர் அதற்கு எந்த ஒப்புதலும் அளிக்கவில்லை. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியது. அந்த மனு மீது முதல் முறை விசாரணைக்கு வந்தபொழுது அப்போதைய தலைமை நீதிபதி டி.எஸ். சந்திரசூட் பல்வேறு கேள்விகளை ஆளுநருக்கு எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் அடுத்த முறை அந்த மனு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே பொன்முடிக்கு அந்த அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்வானதும் நடைபெற்றிருந்தது. அதையும் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில்தான் இந்த மசோதாக்கள் நீண்ட காலமாக நிலையில் இருப்பதாக கூறி கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதுதான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை கோரிக்கைகளுக்கும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழக அரசிற்கு முழுமையான சாதகமான ஒரு தீர்ப்பாகவே வந்திருக்கிறது. அதாவது ஆளுநர் மசோதாவை கால வரம்பின்றி நிறுத்தி வைக்க முடியாது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்திற்குமே தற்பொழுது உச்சநீதிமன்றம் தீர்வு கண்டிருக்கிறது. அதாவது காலவரையின்றி ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது. அதாவது எந்த முடிவும் எடுக்காமல் நிராகரிப்பதோ ஒப்புதல் அளிப்பதோ அவ்வாறு கால வரையின்றி ஆளுநர் அது போன்று முடிவு செய்ய முடியாது. முதல் முறை அனுப்பப்பட்ட மசோதா மீது முடிவு எடுக்காமல் இருக்கும் நிலையில் இரண்டாவது முறையாக மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டால் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. ஆளுநர் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும். அதாவது முதலில் அனுப்பப்பட்ட மசோதாவிற்கும் இரண்டாவதாக அனுப்பப்பட்ட மசோதாவுக்கும் வேறுபாடு இருந்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அதற்கு விதிவிலக்கு இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்றால் ஆளுநரே அதன் மீது முடிவெடுக்க வேண்டும். அதாவது ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புவதாக இருந்தாலும் ஒரு மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். அதன் மீது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவில்லை, அவராகவே முடிவெடுக்கிறார் என்றாலும் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். அதே போல 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தது என்பது சரியல்ல என்றும் கிடப்பில் போட்டிருந்தது சரியல்ல என்ற ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மேலும் மாநில அரசினுடைய ஆலோசனைப்படியும் அறிவுரையின்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும். அவருக்கென்று தனியான எந்த விருப்ப உரிமையும் கிடையாது என்பதை மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய பல்வேறு மசோதாக்களுக்கு விரைவில் ஆளுநரிடம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுதைய சூழலில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியானது சட்ட ரீதியாக கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து மாநில அரசின் ஆலோசனைப்படிதான் செயல்பட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் தரப்பிலிருந்து இந்த வழக்கில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது மதியழகன்? வாதங்களை பொறுத்தவரை ஆளுநர் தரப்பை போலவே அரசியல் சாசன பிரிவு 200 மேற்கோள் காட்டிதான் அவர்கள் பெரும்பான்மையான வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. அதாவது அரசியல் சாசனப்படி எங்களுக்கு சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அந்த உரிமைகள் படிதான் நாங்கள் செயல்படுகிறோம். ஆளுநர் ஒருவேளை அந்த மசோதா மீது அவருக்கு எதுவும் அதில் முடிவெடுப்பதில் சிரமம் இருக்கும் பட்சத்தில் அவர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். என்றால் குடியரசுத் தலைவர் அதன் மீது பரிசீலித்து முடிவெடுப்பார் என்ற ஒரு வாதம் எல்லாம் தான் ஆளுநர் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் அந்த பஞ்சாப் மாநில வழக்கு என்பது தங்களுக்கு பொருந்தாது என்ற ஒரு கருத்தை தான் கூறியிருந்தார்கள். என்றால் பகவத்மான் அரசு தொடர்ந்த அம்மாநில ஆளுநருக்கு எதிரான வழக்கு என்பது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுத்து ஆளுநர் அதனை ஏற்றுக்கொள்ளாதது தொடர்பாக தான்
அந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டதை தவிர மசோதாக்கள் தொடர்பாக அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே அந்த வழக்கினுடைய உத்தரவு தங்களுக்கு பொருந்தாது என்றும் ஆளுநர் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆளுநர் சார்பில் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணியே அவர் வாதங்களை முன்வைத்தார். தமிழ்நாடு அரசு தரப்பிலும் மூத்த வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய அந்த கோரிக்கைகள் தான் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. மேலும் சில கருத்துக்களையும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாநில சட்டமன்றத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அனுப்பிய 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பரிசீலிக்க ஒதுக்குவது என்பது சட்டவிரோதமானது. அதாவது மாநில சட்டமன்றத்தால் அதாவது 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பரிசீலிக்குமாறு ஆளுநர் அனுப்புவது என்பது சட்டவிரோதமானது. மாநில அரசினுடைய செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக ஆளுநர் இருக்கக்கூடாது. 10 மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் எடுக்கும் எந்த ஒரு எதிர் முடிவுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அதாவது இது மிகவும் முக்கியமானது. தமிழக அரசு 2வது முறையாக நிறைவேற்றிய 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்கிறார். ஆளுநர் அனுப்பியதே தவறு என்று சொல்லி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒருவேளை தற்போது ஆளுநர் அனுப்பிய இந்த 10 மசோதாக்கள் மீது எதிர்மறையான முடிவுகளை, அதாவது நெகட்டிவான முடிவுகளை எடுத்தால் நீங்க இணைப்பிலே காத்துருங்க மதியழகன்.